இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் இன்டர்ன்ஷிப்? இன்டர்ன்ஷிப்னா என்ன? ஸோ அதனால என்ன யூசஸ் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ்க்குமே வந்து இன்டர்ன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போவாங்க அவங்களோட ஃபைனல் இயர்ஸில். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்னா என்ன, அது மூலிமா எப்படி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம், இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்ன்ஷிப்னா என்ன? ஸோ வாட் இஸ் இன்டர்ன்ஷிப்? ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலேஜஸில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் அந்த ப்ரீ டிஃபைன்டு இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸை வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோடு நமக்கு பெட்டராக வந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்ன்ஷிப்ன்ற ஒரு மெத்தடாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னன்னாக்கா, இப்போ நம்ம இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். ஸோ வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் விச் இன்வால்வ்ஸ் இன் ஏ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து நாம் என்னென்னா அது மூலயமா வந்து நம்மளோட பேசிக் ஸ்கில்ஸ் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரமோ கண்டி, அந்த பேசிக் ஸ்கில்ஸை மூலதனமாக வச்சு தான் வந்து நம்ம நாளை பின்ன வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் போகும்போது நமக்கு தேவையான ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் அதை படிக்கிறோன்னு தெரியாமலே அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் மெஷின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மெஷின்ஸ்? மெஷின்ஸ்க்கும் நாளைக்கு வேலை செய்ய போகிறதுக்கு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபஸ்ட்டு இயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கும் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இது எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு தெளிவான ஒரு பேஸை கொடுக்குது. பட் இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும்போது, எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாலும் அந்த பேசிக் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒன்லி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் செட்டோட இருப்பீங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லைக் நம்ம காலேஜில் படிக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் போயிட்டு கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நம்ம படிக்கிறத அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து காலேஜில் ஒரு சி ப்ரோக்ராம் படிக்கிறோம். இந்த சி ப்ரோக்ராம் கம்பெனியில் எங்கே யூஸ் ஆகுது, ஸோ ஏன் நம்ம சி ப்ரோக்ராம் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இன்டர்ன்ஷிப். ஸோ லைக் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு கம்பெனியில் போயிட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. அந்த டைம் டியூரேஷனில் போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் உள்ள வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் செட் தான் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இன்டர்ன்ஷிப். அந்த ஸ்கில் செட்டை தெரிஞ்சுக்கிட்டு அகைன் நம்ம காலேஜுக்கு போகும்போது அந்த ஸ்கில் செட் பேஸ் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர் எஜுகேஷனை கொண்டு வரும்போது நம்ம ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலாம். இதுதான் இந்த இன்டர்ன்ஷிப்போட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்டர்ன் சொல்லுவாங்க, பெய்ட் இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க, இன்டர்ன் ஸ்டைஃபன் சொல்லுவாங்க. என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்டர்ன் வித் ஸ்டைஃபன் அப்படின்றதான் ரியல் இன்டர்ன்ஷிப். ஆக்சுவலாக நீங்கள் உண்மையிலேயே ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும். எய்தர் உங்களோட 10th 12th இல்லை காலேஜ் மார்க்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது, 90% அண்ட் அபோவ் இருந்ததுன்னா உங்களை வந்து உங்களுக்கு நல்ல பிரெயின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைத்தான்லேயோ ஒரு ஜாவாலேயோ இல்லை .NETலேயோ எம்பெடட் சிஸ்டம்லேயோ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட், அதாவது இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட்னா என்னென்னா, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க, நீங்கள் போய் கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு இன்டர்னாக பே பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட். செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெய்டு இன்டர்ன்ஷிப். பெய்டு இன்டர்ன்ஷிப்னு என்னென்னா நம்ம பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தேர்ட் கேட்டகரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பெய்ட் இன்டர்ன்ஷிப் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் எது சார் பெட்டர்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட் தான்
பெட்டர். பட் எல்லாருக்கும் இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட் கிடைக்காது. அவுட் ஆஃப் 100%, 5 to 10% மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டர்ன் கிடைக்கும். அதுவும் ஒரு லீடிங் காலேஜில் படிச்சிங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட் கிடைக்குமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஸ்கில்டாக இருந்தால் கிடைக்கும். வேறஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் பெய்டு இன்டர்ன்ஷிப்பை சூஸ் பண்ணிக்கலாம். பெய்டு இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா, நீங்கள் அந்த கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் போய்ட்டு நீங்கள் அங்கே இன்டர்னாக ஒர்க் பண்ணலாம், இல்லை படிக்கலாம், கற்றுக்கலாம். பட் அந்த கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட்க்கும் பெய்டு இன்டர்ன்ஷிப்புக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபண்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு என்னை வந்து இன்டர்னாக எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்க முடியும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் மஸ்ட் ஃபார் இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களை யாராவது ஒருத்தர் வந்து இன்டர்னாக எடுக்கிறாங்க, ஸ்டைஃபண்டோட இன்டர்னாக எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதே மாதிரி உங்களோட மற்ற ஆப்டிடியூட் பேஸ்டு ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி தான் உங்களை இன்டர்னாக அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டைஃபண்ட் பேஸ்ட் இன்டர்னாக செலக்ட் ஆனீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம்னா 8 hours யூ ஷுட் ஒர்க். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க இன்டர்னாக. ஸோ அப்படி அலோவ் பண்ணி அந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி உங்களோட ஸ்கில்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ரூஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கூட ஜாப் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஐ மீன் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் கொடுப்பாங்க. அதே கம்பெனி வந்து உங்களை ரீடைன் பண்ணிப்பாங்க. இல்லைனா அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபை பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட். ஸோ இந்த இன்டர்ன் வித் ஸ்டைஃபண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 MNCs மட்டும் தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CTS, TCS, Infosys, L&T லைக் தட் டாப் லீடிங்கில் உள்ள மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான இதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. சம் லோயர் கேட்டகரி கம்பெனிஸ் ஆல்சோ தே அலோவ் இன்டர்ன். பட் மோஸ்ட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜோவோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பெய்டு இன்டர்ன்ஷிப்னா ஏன் சார் இது என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் நமக்கு இன்டர்ன்ஷிப்னா என்னன்னே தெரியாது, நமக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்கல. பட் நம்ம போய் இன்டர்னாக பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி பெய்டு இன்டர்ன்ஷிப் சம் கம்பெனிஸ், சம் தேர்ட் கேட்டகரி கம்பெனிஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தேவையில்லை. பட் எந்த டெக்னிக்கல் நீங்கள் இது வந்து எடுக்கலாம், எந்த லாங்குவேஜ் எடுக்கலாம், எதில் படிக்கலான்றத அந்த இன்டர்ன் கொடுக்குற கம்பெனியை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்கில்ஸ் எதுவும் தேவைப்படாது, இன்டர்வியூஸும் எதுவும் பெருசாக தேவைப்படாது. பட் நீங்கள் அங்கே வந்து கற்றுக்கிற அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது. உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 days காலேஜ் இருக்குது சார், சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவுனா சாட்டர்டே ஒரு நாள் வந்து கூட நீங்கள் இன்டர்னாக இங்கே கற்றுக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இன்டர்ன்ஷிப்னா என்னன்றதை இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்டர்ன்ஷிப். ஸோ நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கும் ரியல் டைமாக இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன தேவை, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த இன்டர்ன்ஷிப் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில ரெசியூம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆராக நான் இருக்கும்போது ரெசியூம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் போட்டு வச்சுருப்போம். எல்லா லாங்குவேஜும் போட்டால் எதுலையுமே அவன் வந்து முழுசாக தெரிஞ்சிருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா ஹெச்ஆர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெக்னாலஜி எடுத்து அந்த டெக்னாலஜியில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி என்ன லீடிங் டெக்னாலஜி, ஆங்குலரா இல்லை Node.js இல்லை என்ன டெக்னாலஜி இன்றைக்கி லீடிங்காக இருக்கும் அதை எடுத்து அதில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஜாப் கிடைக்கும். எல்லா டெக்னாலஜியும் எல்லாராலையும் படிக்க முடியாது. அதனால் உங்கள் ஸ்கில்லை வந்து இதில் டெவலப் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து ப்ரிஃபர்டுன்றதையும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிக்கிறதுக்கும் உங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து என்னோட இதில் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிங் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸை வந்து டைம் இருக்கும்போது கிளாரிஃபை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.